நம்ம சமூகம் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, நமது சேனலில் தொடர்ந்து பல்வேறு குடும்பங்களில் நடக்கிற உண்மை சம்பவங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு தேவயானி அப்படிங்கிற சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் தேவயானி. பொதுவாக நம்ம சமுதாயத்தில் சில கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த கொடுமை நமக்கு நடந்தால் மட்டும்தான் கண்டுக்குவோம். போன வாரத்துல தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு அப்பா கிடையாது, சின்ன வயசுல இறந்துட்டாரு. எங்க அம்மா தான் தனியாளா என்னை வளர்த்தாங்க. என்னை நல்லா படிக்க வச்சு என்னை பார்த்துக்க சொல்லி தந்து சொந்த காலில் என்னை நிக்க வச்சு தைரியமான சுயசார் படைத்த பெண்ணா என்னை வளர்த்துருத்தாங்க எங்க அம்மா. எங்க அப்பா இல்லாம எங்க அம்மா மட்டும் தனியாளா நின்று கஷ்டப்பட்டு பல போராட்டங்களை சந்திச்சு என்னை வளர்த்தாங்க. அதை நான் கண்கூட பார்த்தேன். என் அம்மாவின் மிகப்பெரிய ரசிகை நான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அம்மா ஒரு வீராங்கனை, ஒரு போராளி, ஒரு வெற்றி மங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எங்க அப்பா இறந்த போது எனக்கு 10 வயசு ஆச்சு. அப்போ எனக்கு பெருசா புரியல அப்பாவின் இழப்போ ஈடு செய்ய முடியாது வெற்றிடம்னு சொல்லி. அப்பா இறந்த அன்னைக்கு சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வந்தாங்க. மார்ல அடிச்சுக்கிட்டு அழுதாங்க. எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்பாவை நேசிச்சவங்க, அப்பா மேல அக்கறையா உள்ளவங்க, அதனாலதான் இப்படி அழுறாங்கன்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. அப்பாவின் உடலை இடுகாட்டுக்கு எடுத்து போன அன்னைக்கு ராத்திரி அழுதவங்கள்ல முக்கால்வாசி பேரு அம்மாவை பார்த்து பாத்துக்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. காரியம் எல்லாம் முடிஞ்சது. மீதி இருந்த 1-2 பேரும் அதே போல சொல்லிட்டு பாத்துக்கம்மா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. சொந்த பந்தம் எல்லாம் போன பிறகு நானும் அம்மா மட்டும் தனியாளா அந்த வீட்டுல இருந்தோம். எங்க அப்பா இறந்த அன்னையிலிருந்து எனக்கு கல்யாணம் நடந்த முதல் நாள் வரைக்குமே தனியாளா நாங்க 2 பேரும் தான் வாழ்ந்துட்டு வந்தோம். அம்மா வீட்டு சொந்த பந்தங்கள் சொல்லி மாமா பாட்டி எல்லாம் அப்பப்ப வருவதும் போவதும் இருந்தாங்க. அவ்வளவுதான். அவங்களும் அவங்க வாழ்க்கைன்னு தான் இருந்தாங்க. அம்மாவுக்கு யாரையும் முழுக்க சார்ந்து இருக்க விருப்பம் இல்ல. தனி மனுஷியா எல்லாத்தையுமே எங்க அம்மா தான் சமாளிச்சாங்க. அப்பா இறந்த பிறகு அப்பா வீட்டு சொந்தங்கள் எல்லாமே ரொம்பவும் தள்ளி போயிட்டாங்க. எப்பவாவது சந்திப்பாங்க, பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு விசாரிப்பாங்க. பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதே அறிவுரை தான், அவ்வளவுதான். அவங்களும் போயிடுவாங்க. அப்பா இறந்த அன்னைக்கு அவங்க எல்லாம் ரொம்பவே அழுதாங்க. ஆனா அவங்க பாசத்துக்கு போக போக ஆயுள் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்பதான் தெரிஞ்சுது. ஏன்னா எங்களை யாருமே கண்டுக்கல. அப்பா இருந்த வரைக்கும் எல்லாரும் வந்து சொந்த பந்தம் சொல்லி வருவாங்க. அப்பா இறந்து போன பிறகு யாருமே வர கிடையாது. ஒருத்தர் செத்தா எல்லாம் வருவாங்க, அழுவாங்க, ஆதங்கப்படுவாங்க, பரிதாபப்படுவாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதானே யதார்த்தம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு தான் அம்மாவுக்கு உதவிக்கு ஆள் இல்லாம ரொம்ப அவஸ்தப்படுறாங்களேன்னு சொல்லி எங்க சொந்த பந்தத்து மேல நிறைய பேர் மேல கடுப்பா இருக்கும். எப்படியோ தனியால நின்று என்னை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி கொடுத்து கடமையை வெற்றிகரமா முடிச்சிட்டாங்க எங்க அம்மா. எனக்கு தான் 2 வாரமா மனசு தாங்கலைங்க. என் கல்யாணத்தில் நடந்த நிகழ்ச்சியால என் மனசு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்பா இறந்த பிறகு ஒத்த மனுஷியா உன் பொண்ணை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை போராட விட்டுட்டு கிட்டத்தட்ட 20 வருஷமா கைகளை கட்டிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தாங்க எங்க சொந்த பந்தங்க. திருமணத்தை அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கையில பொண்ணை தாரவார்த்து கொடுக்கணும்னா விதவை குலத்துல இருந்து தாரவார்த்து கொடுக்க கூடாது, ஒரு சுமங்கலியா இருந்துதான் தாரவார்த்து கொடுக்கணும்னு சொல்லி எங்க அம்மா இருந்த இடத்துல வேறொரு அம்மாவை நிக்க வச்சாங்க. இது என்னங்க நியாயம்? எல்லா போராட்டங்களையும் கடந்து எனக்காக மட்டுமே வாழ்ந்த எங்க அம்மா அப்பா இறந்த பிறகு இருக்கியா செத்தியான்னு கூட கேட்காத பெரியப்பா பெரியம்மாவை தேடி போயிட்டு என் பொண்ணை தம்பதியா நின்று தாரவார்த்தி கொடுங்கன்னு சொல்லி எங்க சொந்த பந்தம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஏன்னா எங்க அம்மா விதவை குலத்துல இருக்காங்களாம். சுமங்கலியா இருக்கிற என் பெரியப்பா பெரியம்மாவை நின்று எங்க அம்மா இடத்துல நின்று தாரவார்த்தி கொடுக்க சொன்னாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அந்த அம்மா விதவையா இருக்காங்க. அவங்க பொண்ணை நீங்க தான் அப்பா அம்மாவா இருந்து தாரவார்த்தி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஒரு சுற்றுலா பிளான்ல இருந்தோம், அதனால டைம் இருக்கான்னு பாப்போம், யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லி எங்க அம்மாவையும் சொந்தக்காரங்களையும் அலைய விட்டாங்க எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும். என்ன அபத்தம் இது? எதுக்கு இந்த சங்கடம்? விதவையாயிட்டா ஒரு பெண் தன் பிள்ளைகளை தனியா வளர்க்கலாம், அதுல ஜெயிச்சு நல்லபடியா பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கலாம். ஆனா தன் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் பொழுது விதவை அம்மா சபையில முன்ன நிக்க கூடாது, ஓரமா ஒதுங்கிக்கணுமா? அப்பா இறந்த பிறகு தன்னந்தனி ஆளா நின்று என்னை வளர்த்து ஆளாக்கின எங்க அம்மா என்ன தாரவார்த்து கொடுக்கறதுல என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது? என்னுடைய கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் பங்கு எடுத்துக்கிட்ட எங்க அம்மா, எனக்காகவே வாழ்ந்த எங்க அம்மா விதவை கோலமா நின்று என்னை தாரவார்த்து கொடுத்தா இந்த சமுதாயம் எனக்கு கெட்டு போகுமா? ஒரு மகளா என் அம்மாவை என்னை தாரவார்த்து கொடுக்கணுமே. எங்க அப்பா இறந்த பிறகு நாங்க இருக்கோமா செத்தோமான்னு சொல்லி பார்க்காத எங்க பெரியப்பா பெரியம்மா எந்த விதத்துல உயர்ந்தவளாயிடுவாங்க? என்ன யாருன்னு தெரியாத, என் மேல எந்த அக்கறையும் காட்டாத, நான் வளர்ந்ததை கூட ஒரு நாள் கூட கண்ணெடுத்து பார்க்காம இருந்த என் பெரியப்பா பெரியம்மாளும் தம்பதிகளா இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க என்ன தாரவார்த்து கொடுத்தாதான் நான் குடும்பத்துல போய் வாழ முடியுமா? எங்க மேல உண்மையான பாசம் இல்லாதவங்க சுமங்கலியா இருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன தாரவார்த்தை கொடுத்தாதான் நான் போற குடும்பம் விளங்குமா? எனக்காகவே உயிர் வாழ்ற எங்க அம்மா முன்ன நின்று தாரவார்த்தை கொடுத்தா என் குடும்ப வாழ்க்கை நாசமா போயிடுமா? என்னங்க உங்க சடங்கு? மேடைக்கே வராம கீழே நின்று என் கல்யாணத்தை எங்க அம்மா கண் கலங்கிட்டு பார்த்ததையும், கல்யாணம் முழுக்க ஒவ்வொரு சடங்குகளையும் அவங்கள பெத்த அம்மாவா பார்க்காம
விதவியா பாக்குறத நினைச்சா மனசு தாங்கலைங்க. யார் துணையும் கேட்காம யார் உதவியும் இல்லாம கணவனை இழந்த ஒரு பெண் தன் பிள்ளைகளை பொறுப்பா உருப்படியா வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தா அந்த பெண்ணுக்கு சமுதாயம் திருப்பி செய்யற மரியாதை இதுதானா? கணவனை இழந்த ஒரு அம்மா தன் பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்திலையும் முன்னாடி நின்று அந்த பசங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க. அப்போ இந்த சமுதாயம் வேடிக்கை மட்டும் தான் பாக்குது. அதுவே ஒரு நல்ல காரியம்னா மட்டும் என்ன இருந்தாலும் அவ அமங்கலி, அவ விதவை ஆயிட்டா, சுப காரியத்துல முன்னாடி வரலாமா, அப்புறம் பிள்ளைங்க வாழ்க்கையில கெட்டது நடந்துட்டா அவங்களால இது புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நிக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த கேடுகட்ட சமுதாய மரபுகளை மீற பாவம் அந்த அம்மாக்களுக்கு தைரியமே வர்றதில்ல. மகள்களோ மகன்களோ தன் அம்மாக்கள் விதவை கோலத்தில் இருந்தாலும் அவங்களை முன்னிலைப்படுத்த முயற்சி செஞ்சாலும் இந்த சம்பந்தம் பண்ற வீட்டுக்காரங்க ஏத்துக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால எங்க அம்மா போன்ற நிறைய தாய்மார்கள் கணவனை இழந்துட்டு சபையில நிக்க கூடாதுன்னு சொல்லி தன் பெற்ற மகள் கல்யாணத்திலே ஓரமா நிக்கிற வேதனை அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சமுதாயம் சொல்ற மாதிரி தன் பிள்ளைகளுக்கு கெட்டது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தை வெற்றிகரமா இந்த சமுதாயம் அவங்க மனசுல விதைச்சிடுது, ஆழமா பதிச்சிடுது. என்னை போல அப்பா இல்லாம அம்மாவால மட்டும் வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் அந்த வேதனை புரியும். விசேஷ நிகழ்வுகளை எங்க அம்மாக்களை ஒதுக்காதீங்க, விதவை தாய்மார்களை ஒதுக்காதீங்க. அவங்க ஒன்னும் கணவனை இழந்தாங்களே தவிர விதவைன்னு சொல்லி ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஏற்கனவே ஆறாத ரணங்கள் நிறைய இருக்கு. தன் பிள்ளைகளுக்காக வாழ்ற அவங்கள விசேஷங்கள்ல முன்னிலைப்படுத்தினாதான் அவங்க உயிர் உள்ள வரைக்கும் சந்தோஷப்படுவாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டுமே தன் வாழ்க்கையையும் ஆசைகளையும் அடக்கி தவ வாழ்க்கை வாழ்ற இப்படிப்பட்ட அம்மாக்கள் முன்ன நின்று வாழ்த்தினாலே ஒன்னும் நீங்க வீணா போயிட மாட்டீங்க. என்னுடைய கல்யாணத்தன்னைக்கு எங்க மேல அக்கறையே இல்லாம எங்க அப்பா இறந்து போன பிறகு கண்டுக்காம இருந்த எங்க பெரியப்பா பெரியம்மாவும் சுமங்கலிங்கிற காரணத்தை காட்டி என்னை தார வார்த்தை கொடுக்க பார்த்தாங்க. ஆனா நான் தான் தட்டி கழிச்சிட்டேன். 1000 இருந்தாலும் என்னை பெத்தவ எங்க அம்மா, எனக்காகவே வாழ்ந்த ஜீவன் எங்க அம்மா. எங்க அம்மா ஆசை பாசங்களை திறந்து எனக்காகவே வாழ்ந்தாங்க. அதனால அவங்க முன்ன நின்றுதான் தார வார்த்தை கொடுக்கணும். அப்படின்னா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா எங்க அம்மா கூட மகளாவே இருந்தேன்னு சொல்லும் பொழுது அந்த மாப்பிள்ளைய பார்த்து நீ உன் இஷ்டம் போல செய்யன்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுத்தாரு. என்ன எங்க வீட்டுக்கார கையில தார வார்த்தை கொடுத்தது எங்க அம்மா தான் கொடுத்தாங்க. அதனால பெண்ணும் ஒவ்வொரு மகனும் தன் அம்மாவை விதவி குலத்தை ஒதுக்கி வைக்காதீங்க, அவங்கள தார வார்த்தை கொடுக்க சொல்லுங்க. அப்பதான் நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு சகோதரி மிகுந்த வேதனையோடு இந்த பதிவை போட்டிருக்காங்க. உண்மையாலுமே இந்த நவீன காலத்திலையும் கணவனை இழந்த தாய்மார்கள் விதவிங்கிற முத்திரை குத்தப்பட்டு தன் சொந்த மகன்கள் மகள் கல்யாணத்துல ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கறத நம்ம என்னைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சகோதரி சொல்வதை போன்று விதவை கோலத்தில் இருந்தாலும் அவங்க தான் உங்களுக்கு உண்மையான பாசம் கொடுத்த உயிர் கொடுத்த அம்மா. அதனால அவங்க முன்னாடி நின்று வாழ்த்தினாதான் நீங்க வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும்னு சொல்லி இந்த பெண் சொல்றது உண்மைதானே நண்பர்களே? இந்த செய்தியை பற்றியும் அந்த சகோதரி எடுத்த முடிவை பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை தினம் தினம் தெரிந்து கொள்ள நம்ம சமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.